வணக்கம். ஜப்பான் மார்க்கெட்டோட ஒரு ஷாக்கிங் ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு இன்வெஸ்டார், ட்ரேடராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரியான முடிவு எடுக்கிறதுக்கும். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவும் மார்க்கெட் அப்டேட்ஸு, லேர்னிங் வீடியோஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். என்னோட டெலகிராம் குரூப்பும் நீங்கள் ஸ்டாக் அப்டேட்ஸு, மார்க்கெட் நியூஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். ஆன்லைன் வெபினார் ட்ரைனிங் செஷன்ஸ் ஒவ்வொரு புதன்கிழமை ஈவினிங் 5 மணிக்கும், ஆஃப்லைன் நேரடி ட்ரைனிங் செஷன் சென்னை தாம்பரம்லேயும் நடக்குது. இந்த 2 ட்ரைனிங் செஷனுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் 9 மணிக்கு நடக்குது. மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்க. இது ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் செஷன். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு ஒரு பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ணும் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அதுக்கு காரணம் பாஸ்ட் ரெக்கார்ட். உண்மையிலேயே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக ரிட்டர்ன் தருமானா எந்த ஒரு ரிட்டர்னுக்கும் கேரண்டீட் கிடையாது. பாஸ்ட் ரெக்கார்டை பேஸ் பண்ணி மட்டுமே ஃபியூச்சரில் நமக்கான ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், 10 வருஷமாக என்னோட போர்ட்ஃபோலியோ எந்த ரிட்டர்னும் தரல அப்படின்னா என்னால் ரீட்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குது. நான் சொல்கிற 10 வருஷன்றது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான். ஆனால் நிறைய பேர் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேலேயே இந்த மாதிரி ரிட்டர்ன் இல்லை அப்படின்னா யாரும் அதை ரீட்டைன் பண்ணுறதும் கிடையாது. எஃப்டியில் போட்டால் 6 to 7% ரிட்டர்ன் கிடைக்கும். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி தான் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளோட ஆல்டர்னேட்டிவ் அசட் இதை விட பெட்டராக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணும்போது நம்ம ஒரு கட்டத்தில் கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆகிறோம். நம்மளோட அசட்டை ஷிஃப்ட் பண்ணுறோம். பட் இது எஃப்டியில் நம்ம வச்சிருக்கும் போது இதை விட பெட்டராக கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பி என்ன பண்ணுறோம், எஃப்டிக்கு மாறுறோம். எஃப்டிக்கு மாறினதுக்கப்புறம் ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ மறுபடியும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குது. பட் அப்போது நம்மக்கிட்ட அந்த போர்ட்ஃபோலியோ இல்லாமல் போகுது. மார்க்கெட் எப்போ மேலே போகும், லாங் டேர்முக்கு கண்டிப்பாக மேலே போகும் அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்ப்பு. ஆனால் ஜப்பானோட ஷாக்கிங் ஸ்டோரி என்ன சொல்லுது அப்படின்னா, 1989 ஜப்பான் மார்க்கெட் நிக்கி 225 அவங்களோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் பீக்கில் போகுது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 14 வருஷத்தில் ஒரு பெரிய கிராஷ் 78% கிட்ட ஃபால் ஆகுது. இந்த ஃபால்ல இருந்து ரெக்கவர் ஆகி மறுபடியும் பழைய இடத்துக்கு, அதாவது 1989 ஹையை கிராஷ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டூரேஷன் 35 வருஷம். அதாவது 2024 தான் மறுபடியும் பழைய ஹையை பிரேக் பண்ணுது. ஸோ அப்போது என்னோட 1 லட்ச ரூபா கிராஷில் 22,000 குறைஞ்சிருக்கும். அது மறுபடியும் ரெக்கவர் ஆகி ஒரு பிரேக் ஈவனை எடுத்துகிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 35 வருஷம் எடுத்திருக்கு. இந்த 35 வருஷம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை, ஒரு ஜென்ரேஷனே சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு பிளேஸு. ஸோ இவ்வளோ நாள் என்னால் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்க முடியுமா எந்த ஒரு லாபமும் இல்லாமல் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு கொஷின் மார்க் தான். இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, மார்க்கெட் கிராஷ், மார்க்கெட் சைட்வேஸ், இது ரெண்டுத்துக்கும் எது ரொம்ப டேஞ்சர், எது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னா, மார்க்கெட் கிராஷை விட மார்க்கெட் ஸ்டாக்னேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சைட்வேஸில் இருந்து பெரிய அளவுக்கு ரிட்டர்னோ இல்லை கிராஷோ ஆகாமல் சைட்வேஸ்லேயே மூவ் ஆகும். இது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஏன்னா இன்வெஸ்டாரோட மனநிலையை ஒரு பெரிய அளவுக்கு சோதிக்கும். ஏன் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு முக்கியமானது 2 விஷயம். ஒன்று பணம், முதலீடு செய்யறதுக்கான பணம். இன்னொன்று டைம். பட் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் என்கிட்ட பணம் இருந்தாவே சம்பாதிச்சிட முடியுமா ஸ்டாக் மார்க்கெட்டில் லாங் டேர்மில் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அதுக்கான டைம் டியூரேஷன் தான் உங்களோட பணத்தை அடுத்த லெவலுக்கு, அதாவது ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு போட்டுட்டு நாளைக்கு செக் பண்ணால் பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகாது. இதே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணம் இன்னைக்கு பெரிய அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டைம் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது மணி, இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ என்னன்னா, இந்த மாதிரி கிராஷ் 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரும்போது அது ரெக்கவராக எடுத்துக்கிட்ட டைம் 2 to 3 வருஷம். அதே போல் கோவிட் பேண்டமிக்ல 2020 ஆன கிராஷ் ஸ்டார்ட் ஆச்சு. நியர்லி ஒரு 30-35% கிட்ட மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் நியர்லி பார்த்தீங்கன்னா 1 to 2 years. ஸோ எல்லாமே ஒரு ஷார்ட் பீரியடில் ஃபால், அதே போல் ஷார்ட் பீரியடில் அங்கேருந்து ஒரு ரெக்கவரி. நம்ம மார்க்கெட்டோட ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, பெரிய அளவுக்கு இந்த மாதிரி 30 வருஷம் 35 வருஷம் பழைய ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட மாதிரி எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. ஸோ அதனால லாங் டேர்முக்கு ப்ராபபிலிட்டி வைஸ் ஒரு வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதில் என்னன்னா, நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன, மார்க்கெட் இந்த மாதிரி ரிட்டர்ன் இல்லாத மார்க்கெட், இல்லை ஒரு சைட்வேஸில் ரிட்டர்னும் இல்லை, பெரிய லாஸும் இல்லை, இந்த மாதிரி நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஒரு டைம் மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்கு, ஆனால் எந்த ஒரு ரிட்டர்னும் வரல அப்படின்னா அதை எப்படி நம்மளால மேனேஜ் பண்ணுறது?
ஸோ ஒரு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகும், அதனால தான் என்னன்னா எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இப்போ நிறைய ஸ்டாக் புரோக்கர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ரொம்ப பாப்புலர். ஸோ அப்போ என்னன்னா இந்த ரெண்டு விஷயம் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்டில் இல்லை ரிட்டர்ன் இல்லாத மார்க்கெட்டில் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படின்னா லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அடுத்த 2 வருஷத்துக்கு எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லை மார்க்கெட்டில் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே இருக்கும், லாஸும் இல்லாமல் ப்ராஃபிட்டும் இல்லாமல், இல்லை பெரிய லாஸோ பெரிய ப்ராஃபிட்டோ இல்லாமல் அப்படியே ரிட்டைன் ஆகிட்டு இருக்கும். பட் ஒரு எஸ்ஐபி மாதிரி நம்ம வரும்போது ஒரு ஸ்மால் மூவ்மெண்ட், ஒரு ஸ்மால் ரேஞ்சுக்குள்ள அப்ஸ் அண்ட் டவுன் இருந்தால் கூட நம்மளோட எஸ்ஐபி ரிட்டர்ன் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலையை அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ என்னன்னா இந்தியா இந்த மாதிரி ஒரு 35 வருஷம் பழைய பீக்கை பிரேக் பண்ணுறதுக்கு எடுத்துக்குமானா கண்டிப்பாக எதுவுமே பாசிபிள் இருக்குது. அதனால் இது நெகட்டிவாக நம்ம எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. மார்க்கெட்டில் எது வேணாலும் நடக்கலாம், இதுதான் நம்மளோட பாஸ்ட் ரெக்கார்ட் சொல்லுது. இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்ற எந்த ஒரு விஷயமும் ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடையாது. ஸோ அப்போ என்னென்னா இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம், ஈவன் எக்ஸாம்பிள் கோல்டு எடுத்துக்கிட்டோன்னா 1990 2000 பெரிய ரிட்டர்ன் இல்லை. அதே மாதிரி 2020 கோவிட் பேண்டமிக்கில் ஹை போன ஹையை மறுபடியும் 2022 23 அப்புறம் தான் அந்த ஹையை மறுபடியும் பிரேக் பண்ணிச்சு. ஸோ அப்போ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் 2-3 இயர்ஸில் பெரிய அளவுக்கு ரிட்டர்ன் இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய டூரேஷனில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் தரல அப்படின்றது கண்டிப்பாக நம்மளோட மனநிலையோ நம்மளோட பெரிய எமோஷன்ஸில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி எஸ்ஐபியும் சரி சரியான முறையில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து மார்க்கெட் கிராஷ் அப்படின்றது ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அந்த இடம் தான் இன்வெஸ்டருக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதே போல் சைட்வேஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐபி வந்து பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். ஸோ உங்களோட ஃபீட்பேக், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி ரொம்ப வருஷம் ரிட்டர்னே கொடுக்காம இருந்தால் உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஆன்லைன் ஆஃப்லைன் 2 ட்ரைனிங் செஷன்ஸும் ஒவ்வொரு வாரமும் நடக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃப்ரீ ட்ரைனிங் தான், மிஸ் பண்ணாமல் கலந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.